पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम अथ अथ योगानुशासनम्। नारायण நமஸ்காரம். நம்ம இன்னையிலிருந்து பார்க்க போறது யோக சூத்திரத்துல விபூதி பாதம். மூணாவது பாதம் பாத்தீங்கன்னா விபூதி பாதம் அப்படின்னு சொல்றோம். இந்த விபூதி பாதத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல் பாதம் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? சமாதி பாதம் பார்த்தோம். அதுதான் பாத்தீங்கன்னா லட்சியமா பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது உத்தேசம் அப்படின்னு பேரு. இந்த யோகத்தோட உத்தேசம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதி. அது சகுணமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு சவிகல்பம். அதே நிர்குணமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு நிர்விகல்பம். அப்ப யோக சமாதி, யோகம் என்றால் சமாதி, சவிகல்பம் நிர்விகல்பம். அதுதான் பாத்தீங்கன்னா இங்க டெக்னிக்கலா சொல்லும் போது என்ன பண்ணுவோம்? சம்பிரஜாதம் அசம்பிரஜாதம் அப்படின்னு சொல்றோம். சவிகல்ப சமாதிகள் எல்லாம் சம்பிரஜாத சமாதிகள் அப்படின்னு பேரு. நிர்விகல்ப சமாதி ஒன்னே ஒண்ணுதான், ரெண்டு சொல்லலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல ஆத்மால பாத்தீங்கன்னா சமாதி பண்றது. இதே வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா சமஷ்டியா இருக்கக்கூடிய ஆத்மா பரமாத்மா பிரம்மம், அந்த பிரம்மத்துல சமாதி பண்றது. அப்போ இண்டிவிஜுவல் ஆத்மாவும் நிர்குணம், சமஷ்டி ஆத்மாவா இருக்கக்கூடிய சர்வாத்மாவும் பிரம்மமும் நிர்குணம். ரெண்டுமே நிர்விகல்ப சமாதின்னு தான் பேரு. ரெண்டுத்துக்கு பேரு அசம்பிரஜாத சமாதின்னு பேரு. மீதி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சமாதிகளும் எதிலெல்லாம் சமாதி பண்ணாலும் அது எல்லாம் சவிகல்பம், நாம ரூப குணங்கள் ஏதாவது ஒன்னாவது இருக்கும். அதுல அது சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அபியாச வைராகியாபியம் தன்னிரோதக. இதுல பாத்தீங்கன்னா சொல்லிச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா அபியாசத்தினாலும் வைராகியத்தினாலையும் இந்த மனதை பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? நிரோதம் பண்ணணும். நிரோதம் பண்ண என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா யோக சித்த விருத்தி நிரோதம். அதுக்கு பேர் தான் சித்தத்தோட விருத்திகளை நிரோதம் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் யோகம் அப்படிங்கிற சமாதி. சரி, அந்த சமாதி பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ததா திருஷ்டி சுரூபே அவஸ்தானம் பலன். அதை பாத்தீங்கன்னா பலன் பாத்தீங்கன்னா அப்பொழுது எல்லா சித்த விருத்திகளும் நிரோதமான சமயத்துல புருஷன் தான் தானாய் ஆத்மா பாத்தீங்கன்னா இருக்கிறது. இதான் மோட்சம் அப்படின்னு பேரு, கைவல்யம் அப்படின்னு பேரு. இதெல்லாம் சொன்னதுக்கு பாத்தீங்கன்னா பிறகு பாத்தீங்கன்னா நிறைய சாதனைகள்லாம் சொல்லிச்சு. உத்தம அதிகாரிக்கு முதல் பாதத்துல சமாதிக்கான சாதனங்கள் சொல்லிச்சு. ரெண்டாவது பாதம் பாத்தீங்கன்னா சாதனா பாதம்னே சொல்லிச்சு. சாதனா பாதத்துல முதல்ல கிரியா யோகம் மத்தியம அதிகாரிகளுக்கு, அதுக்கப்புறம் அஷ்டாங்க யோகம் பாத்தீங்கன்னா அதம அதிகாரிகளுக்கு அஷ்டாங்க யோகம் சொல்லி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அஷ்டாங்க யோகத்துல போய்கிட்டு இருக்கு, ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா போன சாதனா அத்தியாயத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 5 அங்கங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னையில இருந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது அங்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து பாடம் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கணும். 6வது அங்கத்துல இருந்து பாடம் ஆரம்பிக்கும். 6வது அங்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தாரணா. இந்த தாரணையில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடத்தை இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். அப்போ சமாதி, சமாதிக்கான சாதனங்கள், சாதனத்தோட கண்டினியூட்டி தான் பாத்தீங்கன்னா இப்ப போயிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த விபூதி பாதம்ன்றது பாத்தீங்க அப்படின்னா பேர் விபூதி பாதம். ஆனா பாத்தீங்கன்னா விபூதின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா சித்திகள் அப்படின்னு அர்த்தம். விபூதிகள் அப்படின்னா சித்தி, சித்திகளை பற்றி சொல்லக்கூடிய அத்தியாயம் விபூதி பாதம். ஆனா இதுல சித்தி மட்டும் சொல்லுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தி மட்டும் சொல்லாது, நல்ல சாதனைகளையும் சொல்லும். கூட தாரணை, தாரண தியான சமாதி, இந்த 3 பத்தியும் நல்ல டீட்டெயிலா பேசும். அனுஷ்டானங்களை பத்தி சொன்னதுக்கு பிறகு கூடவே சித்திகள் என்னெல்லாம் பை ப்ராடக்டா வருமோ அந்த சித்திகள் எல்லாத்தையும் சொன்னதுக்கு பிறகு கூடவே சித்தாந்தத்தையும் இந்த அத்தியாயம் நிறைய சொல்ல போகுது. அதுக்காக உங்களுக்கு நான் சாங்கிய காரிக்காவை எடுத்ததோட தாற்பயம் அதுக்காக தான்.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒன்றிணைச்சது. சாதனா இருக்கும், சித்திகள் இருக்கும், சித்தாந்தம் இருக்கு. இந்த மூணுத்தோட கலவையா இந்த விபூதி பாதம் சொல்லப்படுது. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ஒரு 3-4 சூத்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா உங்களுக்கு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதுக்குள்ளாரையும் சுத்த போறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சூத்திரமா நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா விபூதி பாதத்தை ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவதாரிக்கா வியாச பாஷ்யம் பார்க்கிறோம். வியாச பாஷ்யத்துல அவதாரிக்கா இருக்கு. வியாச பாஷ்யத்துல முதல் சூத்திரத்துக்கு அவதாரிக்கா பாஷ்யம். உக்தானி பஞ்ச பகிரங்கானி சாதனானி, ரொம்ப கிளியரா எழுதுறார் வியாசர். முந்தின பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா பகிரங்க சாதனங்கள் 5 சொல்லப்பட்டது. பகிரங்க சாதனம் அப்படின்னா எது சாத்தியம் அப்படின்னு கேட்டா, சாத்தியம் வந்து பாத்தீங்கன்னா சமாதி. சாத்தியம் வந்து பாத்தீங்கன்னா சமாதி, சவிகல்பம் நிர்விகல்பம், சம்பிரஜாதம் அசம்பிரஜாதம், சகுணம் நிர்குணம் அப்படின்னு சமாதிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 தான் சொல்லியிருக்க சமாதி. அந்த சமாதியை அடையறதுக்கு சாதனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அஷ்ட அங்கங்கள், 8 அங்கங்களை சொல்லப்பட்டிருக்கு. அஷ்டாங்க யோகம். இதுல முதல் 5 வந்து பாத்தீங்கன்னா பகிரங்க சாதனங்கள். பின்னாடி இருக்கிற 3 வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்க சாதனங்கள். அப்போ போன அத்தியாயத்தோட எண்டு வரைக்கும் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் வரைக்கும் 5 பகிரங்க சாதனங்கள் சொல்லப்பட்டாயிற்று. அதான் தெளிவா சொல்ற. உக்தானி பஞ்ச பகிரங்காணி சாதனான், பஞ்ச பகிரங்க சாதனங்களும் சொல்லியாகிவிட்டது. இப்ப என்ன பண்ணணும்? அந்தரங்க சாதனத்தை சொல்லணும். அந்தரங்க சாதனத்துல 6வது அங்கமா வர்றது தாரணா வக்தவ்யா. தாரணையானது வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட வேண்டும். அதுக்காக சூத்திரம் 1வது சூத்திரம் ஆரம்பிக்கப்படுது. தேசபந்தஸ்சித்தஸ்ய தாரணா, தேசபந்தஸ்சித்தஸ்ய தாரணா, தேசபந்தஸ்சித்தஸ்ய தாரணா. தாரணனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டாங்கன்னா, தாரணை என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசபந்தக சித்தஸ்ய, சித்தஸ்யன்றதுக்கு அர்த்தம் சித்த விருத்திகள். சித்தத்தோட விருத்திகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளட் மாதிரி போயிட்டே இருக்கு. எப்படி போகுது? 4 திசைகள்லையும் போகுது. எல்லா விஷயங்களை நோக்கியும் போயிட்டே இருக்கு. பாலிடிக்ஸை பத்தி நினைப்போம். இப்ப வந்து காஷ்மீர்ல நடந்த பகல்காமலோட நடந்த அந்த அட்டாக்கை பத்தி நினைப்போம். அதுக்கப்புறம் சினிமா, புது சினிமாவை பத்தி நினைப்போம். இல்லைன்னா வீட்டுல இருக்க பாட்டியை பத்தி நினைப்போம். போன வருஷம் நடந்தது நினைப்போம், இந்த வருஷம் நடக்கிறது நினைப்போம், பக்கத்து வீட்டுக்காரியை பத்தி நினைப்போம். இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குருநாதரை நினைப்போம், இல்லை சுவாமியை நினைப்போம், நேற்று போன கோயிலை பத்தி நினைப்போம், நேற்று பண்ண சாப்பாடை பத்தி நினைப்போம், சாப்பிட்டதை. இது மாதிரி மனசு வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமா விற்த்திகளை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த விற்த்திகள் எப்படிப்பட்டது அப்படின்னா செதறிய மனசு, உடஞ்சி போன கண்ணாடி மாதிரி. உடஞ்சி போன கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லை போட்டு கண்ணாடியில உடச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, முகம் பார்க்குற கண்ணாடியில வீரலா விட்டுரும். அதுக்கப்புறம் முகத்தை பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்? அந்த முகம் வந்து பார்த்தீங்கன்னா செதறி போய் தெரியும். இல்லை கண்ணாடியே உடஞ்சி போச்சு, கண்ணாடியே துண்டா இருந்துச்சு அப்படின்னா முகம் பார்த்தா எப்படி தெரியும்? ஒரு முகம் தெரியுமா அப்படின்னா ஒரு முகம் தெரியாது, அநேக முகங்கள் தான் தெரியும். அதே மாதிரி இப்ப நம்ம மனசு எப்படி இருக்கு அப்படின்னா செதறிய மனசு, உடைந்த மனசு அப்படிதான் இருக்கு. அப்ப இதனால வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஆத்ம தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் பண்ண முடியாது. அப்ப அந்த ஆத்ம தத்துவத்தை தரிசனம் பண்றதுக்கு முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகாகிர சித்தம் உண்டாகணும். அந்த ஏகாகிர சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா தான் சமாதிகள் எல்லாமே, சவிகல்ப சமாதிகள் எல்லாம் சம்பவிக்கிறது ஏகாகிர சித்தத்துல. அதுக்கப்புறம் நிர்விகல்ப சமாதி சம்பவிக்கிறது நிரோத அவஸ்தையில. மனசோட நிரோத அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி சம்பவிக்குது. இப்ப இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பலவிதமா செதறி இருக்கு அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பூமி சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் அத்தியாயத்திலேயே சொல்லியிருக்கோம். முதல் பாதத்துல மூடம், க்ஷிப்தம், விக்ஷப்தம், ஏகாகிரம், நிருத்தம் அப்படின்னு 5 பூமி, 5 ஸ்டேஜ் மனசுக்கு.
இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப 5 ஸ்டேட்ல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், மூடம் வெறும் தமோ குணமா இருக்கும், அது யோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் இல்ல, தூக்கி போட்டுருங்க. எரும மாட்டு புத்தி, தாமசம், அத்தியந்த தாமசம். அதுக்கப்புறம் க்ஷிப்தம் அப்படின்றது 2வது ஸ்டேட், ரொம்ப ஒர்க்காலிக்கா இருப்பாங்க, ரஜோகுண பிரதானம், ரொம்ப ஒர்க்காலிக்கா இருப்பாங்க. நான் நிறைய பேரை பாக்குறேன். நேற்று கூட ஒரு பெரியவர் வந்தார் என்ன பாக்குறது, பரபரன்னு இருக்காரு. 75 வயசு. 75 வயசுல வந்து பாத்தீங்கன்னா பசங்களை காட்டிலும் பசங்க ரொம்ப காமா இருக்காங்க. அவங்க பசங்க வந்து ஒரு பையன் வந்தார். பையன் வந்து பாத்தீங்கன்னா சாந்தமா உட்கார்ந்துக்கிட்டு, என்ன சுவாமி சௌக்கியமா சுவாமி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னு. அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா படன்னு இருக்காரு. அவரால் உட்கார முடியல, 2 நிமிஷம் உட்கார முடியல. அப்படியே ஆச்சரியமாச்சு. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சாத்விகமா இருக்கார். அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரசசிக்கா இருக்காரு 75 வயசுல. அதுக்கு என்ன பூமிக்கு என்ன பேரு, க்ஷிப்த பூமி அப்படின்னு பேரு. ஒரு இடத்துல உட்கார முடியாது. அவங்களும் அன்பிட்டு, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா யோகத்துக்கு அதிகாரிகள் இல்லை. இதுக்கப்புறம் 3வது ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்ஷிப்த மனசை உடையவர்கள். யாரு, நம்ம தான். இந்த விக்ஷிப்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது பூமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது பூமி. 5 பூமியில 3வது பூமி. மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம். இதுக்கு அடுத்தது எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகாகிரம், நிருத்தம் அப்படின்னு 2 பூமி இருக்கு. இப்ப இது சந்தியா இருக்கிறதுனால, இந்த நடுவுல இருக்கிற விக்ஷிப்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சந்தியா இருக்கிறதுனால, நடுவுல இருக்கிறதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பக்கமும் இறங்கும், மேல் நோக்கி அடுத்தடுத்த பூமிக்கும் போகும். யாரு, நம்ம தான். நம்மளுடைய மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா 50-50. சத்துவகுணம் வந்து பாத்தீங்கன்னா 50% இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணமும் தமோ குணமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20-30 இல்லைன்னா 30-20 இப்படி மாறி மாறி ரஜோகுணமும் தமோ குணமும் இருக்கு. இது சில சமயம் என்ன பண்ணும், இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா பாடம் கேட்டு 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 கொஞ்சம் சத்துவகுணம் நல்லா ஆகும்போது உட்கார்ந்து நல்லா மனசை நிரோதம் பண்ணும். மனசு ஏகாகிர சித்தத்துக்கு வரும், நல்லா மனசு சாந்தமா இருக்கும். அப்போ மேல் நோக்கி போச்சு அப்படின்னா சத்துவகுணம் 50ல இருந்து 60-70 வரைக்கும் போச்சு அப்படின்னா நல்லா ஆனந்தத்தை என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கீழ் நோக்கியும் போகும். சில சமயம் கீழ் நோக்கி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒர்க்காலிக்கா நல்லா க்ஷிப்த பூமிக்கு போயிடுவோம், இல்ல அப்படின்னா அதோட கீழே இறங்கி வந்து பாத்தீங்கன்னா தமோ குணத்துக்கு போய் நல்லா தூங்கி தூங்கி எழுந்திருக்கும். இந்த 2 காரியத்திலையும் இந்த மனசு ஈடுபடும். அப்ப நமக்கு யாருக்கு இந்த தாரண தியான சமாதி யாருக்கு அப்படின்னா நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாரணையானது சொல்லப்படுது, அந்தரங்க சாதனம். அந்த தாரணை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி என்னோட மனசு சஞ்சலமா இருக்கே அப்படின்னும் போது ஏதாவது ஒரு தேசத்துல, ஒரு விஷயத்துல, தேசம்னா பிளேஸ், ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல, பர்டிகுலர் பிளேஸ்னாவே ஒரு விஷயம் வந்துருமா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்துருமா, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்ல இந்த சித்த விருத்திகளை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக்ஸ் பண்ணி வைக்கிறது, நிலை நிறுத்தி வைக்கிறது எதுவோ, அதுக்கான முயற்சி எதுவோ அதுக்கு பேரு தாரணா அப்படின்னு பேரு. தேச பந்தக, சித்தஸ்ய தேச பந்தக. சித்த விருத்திகளை ஏக்க தேசத்துல, ஏதாவது ஒரு இடத்தில், ஒரு தேசத்தில், அநேகம் இல்ல ஒரு இடத்துல ஒரு பின் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுத்துறது, நிப்பாட்டுறது, நிறுத்தி வைக்கிறது எதுவோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தாரணா அப்படின்னு யோக சாஸ்திரத்துல பேர் வச்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா உபனிஷதங்கள்லயும் இதுலயும் ரொம்ப பிரசித்தமான பேரு தாரணா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆச்சரியர் பாஷ்யத்துல என்ன சொல்றான்னு பார்ப்போம். வியாசர் பாஷ்யம் பாருங்க. எங்கெல்லாம் தாரணை பண்றது சுவாமி அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு நாபி சக்கரே. நாபி சக்கரத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மணிப்பூரக சக்கரம்னு பேரு. குண்டலினியை பத்தி பேசுறாரு. ஆனா என்ன நல்லா தெரிஞ்சுங்க, யோக சூத்திரத்துல பதஞ்சலி எங்கேயுமே குண்டலினிய பத்தி பேசவே இல்லை. யாராவது கேட்டாங்கன்னா பதஞ்சலி யோக சூத்திரம்னு போட்டு குண்டலினிய பத்தி பேசுனான்னா வாயிலே 4 போடணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதஞ்சலி குண்டலின்ற வார்த்தைய அவரோட எந்த சூத்திரத்திலையும் குண்டலினி யோகத்தை பேசவே இல்லை. ஆனா இப்ப ஊர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அவர் பேரை வச்சுதான் வியாபாரம் போயிட்டு இருக்கு. பதஞ்சலி சொன்னார், பதஞ்சலி சொல்றார், பதஞ்சலி எல்லாம் சொல்லல. பாஷ்யத்துக்குள்ள ஆனா என்ன பண்றார், பாஷ்யக்காரர் சொல்றார் வியாசர்,
குண்டலியில வந்து பாத்தீங்கன்னா சச்சக்கரம் அப்படின்னு இருக்கு. ஆச்சாரிய சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா ஷட்சக்கர நிரூபணம்னு ஒரு கிரந்தமே எழுதியிருக்காரு சங்கரர். ஷட்சக்கர நிரூபணம் அப்படின்னு ஒரு முக்கியமானது. ஷட்சக்கர பேதனம் அப்படின்னு ஒரு கிரந்தம், ரொம்ப அந்த 6 சக்கரங்களை பத்தி ரொம்ப பிரசித்தமா இருக்கு, நூல்கள் நிறைய இருக்கு. ஆச்சாரிய வியாசர் எழுதுறார். நாபி சக்கரம்னு சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா எது, மணிப்பூரகம், தொப்புள்ள இருக்கிறது நாபி, தொப்புள். அதுக்கப்புறம் ஹிருதய புண்டரீகே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹிருதய சக்கரம், அநாகத சக்கரம் அப்படின்னு பேர். நாபி சக்கரம்னா மணிப்பூரகம், ஹிருதய புண்டரீகம்னா ஹிருதய கமலத்துல இருக்கிறது எது அப்படின்னா அநாகத சக்கரம். அதுக்கப்புறம் மூர்தினி ஜோதிஷி, மூர்தினி ஜோதிஷி அப்படின்னா தலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மூர்தால உண்டாகக்கூடிய ஜோதி பிரகாசம், தலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் சூரியன் மாதிரி எரியும், அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகாசத்துல வந்து கவனம் கொடுக்கறது. அதுக்கப்புறம் நாசிகாகிரை, இதுக்கு நடுவுல ஒண்ணு விட்டு போயிருக்கு பாருங்க, நாபி சக்கரம் மணிப்பூரகம், ஹிருதய சக்கரம் அநாகதம். அதுக்கப்புறம் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்துட்டாருன்னா இதுக்கு வந்துட்டார், தலைக்கு மூர்தனிக்கு வந்துட்டார். ஆனா என்னெல்லாம் இருக்கு நடுவுல, விசுத்தி சக்கரம், நம்ம தொண்டையில வந்து பாத்தீங்கன்னா த்ரோட்ல இருக்கிற அந்த பால்ல வந்து விசுத்தி சக்கரம் சொல்றோம். அதுக்கப்புறம் இங்க என்னது ஆக்ஞா சக்கரம் சொல்றோம் 2. அதுக்கப்புறம் பிந்து, இந்த இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லலாட்டம்னு பேரு, இந்த இந்த நெத்தி பொட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிந்து சக்கரம். இதுக்கு அப்புறம் தான் சகசிராரம் அப்படின்னு இருக்கு. அப்ப எத்தனை விட்டு போயிருக்கு, விசுத்தி விட்டு போயிருக்கு, அப்புறம் இது ஆக்ஞா விட்டு போயிருக்கு, அதுக்கப்புறம் பிந்து சக்கரம் விட்டு போயிருக்கு, 3 சக்கரத்தை விட்டு இருக்கு. டைரக்டா ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார், போயிட்டார். நம்ம எப்பவுமே சொல்றோம் ஆதிரந்தேன சகேதா, ஒரு சூத்திரம் இருக்கு யோக இதுல பாணினி சூத்திரத்துல, ஆதியையும் அந்தத்தையும் சொன்னா நம்ம என்ன பண்ணணும், மத்தியத்துல இருக்கிறதையும் கிரகணம் பண்ணி கொள்ள வேண்டும். ஆதிரந்தேன சகேதா அப்படின்னு ஒரு சூத்திரம். அப்ப நடுவுல விட்டு போனது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், கிரகணம் பண்ணிக்கணும். நடுவுல விட்டு போயிருக்குன்னா கீழையும் விட்டு போயிருக்கா, ஆமா கீழையும் விட்டு போயிருக்கு சுவாமி. எனது மூலாதாரம் விட்டு போயிருக்கு, சுவாதிஷ்டானம் விட்டு போயிருக்கு. அப்ப ஷட்சக்கரங்களையும் நீங்க எடுத்துக்கணும். மூலாதார சக்கரம், அதுக்கப்புறம் சுவாதிஷ்டான சக்கரம், அப்புறம் நாபி சக்கரம் சொல்லக்கூடிய மணிப்பூரகம், அப்புறம் ஹிருதய சக்கரம் சொல்லக்கூடிய அநாகதம், அதுக்கப்புறம் தொண்டக்குழியில இருக்கிற விசுத்தி சக்கரம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புருவ மத்தியில இருக்கிற ஆக்ஞா சக்கரம், அதுக்கப்புறம் பிந்து சக்கரம், அதுக்கப்புறம் சகசிராரம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆயிடுச்சா? முதல் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அதுக்கப்புறம் அநாகதம், விசுத்தி, அதுக்கப்புறம் ஆக்ஞா. மொத்தம் சக்கரங்கள் 6, புருவ மத்தியோட சக்கரங்கள் 6 ஆயிடுது. அப்புறம் பிந்து வந்து 7, சகசிராரம் 8, 8 பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா சரீரத்துல. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா நாசிகாகிரே அப்படின்னு ஒரு எண்ணம் சொல்றார். நாசிகாகிரனா மூக்கோட நுனியில வந்து பாத்தீங்கன்னா தாரணம் செய்தார். அதுக்கப்புறம் ஜிஹ்வாகிரே அப்படின்னு சொல்றார், நாக்கோட நுனி, ஜிஹ்வாவோட அக்ரபேயம் இதுனா நாக்கை நீட்டணும் அப்படின்னா அதோட நுனியில வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பிஞ்ச் பண்ணிக்கிறது. இல்ல அப்படின்னா காந்தாரி மிளகா எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இந்த இடத்துல மட்டும் ஒரு வச்சிடணும். வச்சுட்டு இல்லை அப்படின்னா ஒரு ஊசியை முடிஞ்சா உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தால் ஒரு ஊசி எடுத்து அந்த நுனி நாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் பண்ணி விட்டுருணும். ரத்தம் வருமா? ஆமாம் ரத்தம் வரும். வலிக்குமா? வலிக்கும் கண்டிப்பாக. இல்லைன்னா நான் அப்பப்போ கடிச்சுப்பேன். எனக்கு நாக்கை கடிச்சுக்கிறதுன்றது எனக்கு சுபாவமாக ஒரு 4 நாளுக்கு ஒரு வாட்டி நாக்கை கடிச்சுப்பேன். அப்போ நாக்கை கடிச்சுட்டா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? ரொம்ப நேரம் அது பாட்டுக்கு அங்கேயே கான்சியஸ்னஸ் இருக்கும். அப்போ நாக்கை கடிச்சிக்கிறது முடிஞ்சு கான்சியஸோட நாக்கை கடிச்சிட்டு உட்காந்துடுறது. அப்போ நாக்கோட நுனி, மூக்கோட நுனி, மூக்கை நல்லா கிள்ளி விட்டுருங்க. மூக்கை நல்லா பிஞ்ச் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா கிள்ளி விட்டீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு ஊசி எடுத்து லைட்டாக ஒரு குத்துங்க. குத்தி விட்டீங்க அப்படின்னா பாட்டுக்கு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வலியிலேயே அந்த நுணையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தேவம் ஆதிஷு தேசேஷு, இந்த விதமான ஏவம் ஆதிஷுனா இவ்விதமான தேசங்களில், பிளேஸ், அந்தந்த பிளேஸ்ல பாஹ்யேவா, ஒருவேளை இந்த தேகத்துல மட்டுமா சுவாமி? இல்ல பாஹ்யேவா விஷயே, வெளியில ஏதாவது ஒரு விஷயம் வைக்கலாம். மூர்த்தங்கள் இப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா விபூதி பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறது இன்னைக்கு கூட காலையில பார்த்துட்டோம். ஏஷு ஏஷு பாவேஷு பரிச்சிந்தையன், அர்ஜுனன் கேட்டிருக்கான், எந்தெந்த இடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த வஸ்துக்களில் உன்னை சிந்திக்க வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கான்.
அப்ப சொல்ல போறார் ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா, நான் இதா இருக்கேன் அதா இருக்கேன்னு. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களில் நான் மனதாக இருக்கின்றேன்னு சொல்றார். மனசு உள்ளதானே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கீதாச்சாரியார் சொல்ற மாதிரி உள்ள தேகத்துக்கு உள்ளாரையும் பண்ணலாம், தேகத்துக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யன், சந்திரன், நட்சத்திர தாரகைகள், இது மாதிரி எல்லாவது மூர்த்தங்கள், இது மாதிரி எந்த விஷயத்துல வேணாலும் சித்தசிய என்ன பண்ணணும், சித்தத்தினுடைய விருத்தி மாத்திரேன, சித்தத்தை பந்தப்படுத்துறது இல்ல, மனசை வந்து நிரோதம் பண்றது இல்ல, மனசோட விருத்திகள் இருக்கு பாத்தீங்களா, மனசோட விருத்திகளை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ போயிட்டே இருக்கா, அந்த ஃப்ளோ போயிட்டே இருக்கிறத வந்து ஒரு டேம் கட்டுற மாதிரி என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்த விருத்திகள் அதே இடத்த பின் பாயிண்ட்ல போய் நிக்கிற மாதிரி விருத்தி மாத்திரேன பந்தயதி, விருத்திய மட்டும் சித்த விருத்திய மட்டும், மனதை இல்லாம பண்றது இல்ல, அது சமாதி. இது தாரணா. தாரணையில வந்து பாத்தீங்கன்னா எண்ணங்கள் இருக்கும், நல்லா தெரிஞ்சுங்க, எண்ணங்கள் இருக்கும், விருத்திகள் இருக்கும். அந்த விருத்திக்கு வந்து விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே விஷயமா இருந்துச்சு அப்படின்னா, சித்தத்தை ஒரே விஷயத்துல ஒரே தேசத்துல கட்டி போட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா தாரணா என்று பெயர். அவ்வளவுதான். சரி, இந்த தாரணா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை விதங்கள் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே உங்களுக்கு பிளேஸ் கொடுத்துருக்கேன், எழுதிங்க. தாரணா வந்து பாத்தீங்க அப்படின்னா பல விதங்கள் சொல்லப்படுது. முக்கியமான தாரணைகள் என்ன அப்படின்னு வெரைட்டி இருக்கு. முதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவயோக மார்க்கம் அப்படின்னு பேர். சிவயோக மார்க்கம், சிவயோக மார்க்கம் இல்ல அப்படின்னா ஆர் பிராண மார்க்கம் அப்படின்னு பேர். இதுக்கு பிரமாண கிரந்தங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமானது சிவசூத்திரம், சிவசூத்திரம் எடுத்துங்க, விஞ்ஞான பைரவ தந்திரம் அப்படின்னு 2 கிரந்தங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணனை வந்து பாத்தீங்கன்னா எப்படி தியானம் பண்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது 2வது மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாம்பவி மார்க்கம். 2வது மார்க்கம் வந்து பாத்தீங்கன்னா தாரணா மார்க்கத்துல சாம்பவி மார்க்கம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிரமாணம் சிவசூத்திரம் தான் பிரமாணம். சிவசூத்திரம் முக்கியமானது. சிவயோக மார்க்கம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பவி மார்க்கம் 2வது. 3வது வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச தத்துவ மார்க்கம். 3வது பஞ்ச தத்துவ மார்க்கம். அப்புறம் 4வது வந்து பாத்தீங்கன்னா பிண்ட பிரம்மாண்ட மார்க்கம். பிண்ட பிரம்மாண்ட மார்க்கம். 5வது வந்து பாத்தீங்கன்னா நாத மார்க்கம் ஆர் மந்திர மார்க்கம். நாத மார்க்கம் ஆர் மந்திர மார்க்கம். 6வது மார்க்கம் வந்து பாத்தீங்கன்னா நாடி சக்கர மார்க்கம். நாடி சக்கர மார்க்கம். 7வது வந்து பாத்தீங்க அப்படின்னா வைஷ்ணவ மார்க்கம். இந்த வைஷ்ணவ மார்க்கத்துக்கு பிரமாணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகாதச ஸ்கந்தம் பாகவதம். பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா 11வது ஸ்கந்தத்துல ரொம்ப எலாபரேட்டா 14-15 அத்தியாயங்கள் உத்தவருக்கு சொல்றது. முக்தி ஸ்கந்தம்னே பேரு. 11வது ஸ்கந்தத்துக்கு பேரு பாகவதத்துல. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 14வது அத்தியாயம் தாரணை பத்தி சொல்லும். 15வது அத்தியாயம் தாரணைய பண்றதுனால எந்தெந்த தாரணை பண்ணா என்னென்ன சித்தி கிடைக்கும்னு சொல்லும். 2மே வந்து பாத்தீங்க அப்படின்னா 14-15 அத்தியாயங்கள். யாரோ புக் இருந்தா எடுத்து பார்த்துக்கணும். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா வைஷ்ணவ மார்க்கம் அப்படின்னு பேரு. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரதானமானது 8வது தாரணா மார்க்கம் வந்து பாத்தீங்கன்னா நிர்குண மார்க்கம். நிர்குண மார்க்கம் நிறைய உபனிஷதங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது. யாராவது ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அபரோக்ஷானுபூதியில வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அபரோக்ஷானுபூதியில சொல்லப்பட்டிருக்கு. நிறைய நிறைய உபனிஷதங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிர்குண தாரணையை பத்தி ரொம்ப சொல்லுது. அதுக்கு பேரு நிர்குண தாரண மார்க்கம்.
நிர்குண மார்க்கம் அப்படின்னு பேர். இதுல சிவயோக மார்க்கம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை பத்தி ஒவ்வொரு நிறைய இருக்கு. சிவயோக மார்க்கம் அப்படின்னா பிராணனுடைய சஞ்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குண்டலினி சக்தியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணனுடைய சஞ்சாரம் மேல் நோக்கி ஏத்துறது. ஊர்துவ முகமா இந்த பிராணனை ஏத்தும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பிராண மார்க்கம்னு பேரு, இல்லைன்னா சிவயோக மார்க்கம்னு பேரு. இந்த பிராணனுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா எது ஜீவன் அப்படின்னு பேரு. இந்த ஜீவனை வந்து பாத்தீங்கன்னா புருவ மத்தியில இருக்கக்கூடிய ஈஸ்வரனோட இணைக்கக்கூடிய மார்க்கம் சிவயோக மார்க்கம்னா வேற எதுவும் இல்லை, ஜீவனை சிவத்தோடு இணைத்தல், ஜீவனை வந்து சிவமாக்குறது. வடகர சித்தாசிரமெல்லாம் அதான் பண்றாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவயோக மார்க்கம் அப்படின்னு பேர், ஜீவனை சிவத்தோடு இணைக்கின்ற மார்க்கம். இதுக்கு அடுத்து பஞ்ச தத்துவ மார்க்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்ச தத்துவ மார்க்கத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரெஃபரன்ஸ் தான் இருக்கு. யோக தத்துவ உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. சாம்பவி மார்க்கம் அது சொல்லிட்டேன். சாம்பவி மார்க்கம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா குண்டலி சக்தியை வந்து பாத்தீங்கன்னா அம்பாலா பாவிச்சு, குண்டலினியை வந்து பாத்தீங்கன்னா அம்பாலா பாவிச்சு சிவனோட ஐக்கியமாகிற இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா சாம்பவி மார்க்கம் சொல்லும். சாம்பவி மார்க்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா குண்டலிய அம்பாலா பாவிக்கிறது. அம்பாலா பாவிச்சு புருவ மத்தியில இருக்கக்கூடிய சிவனோடு சிவசக்தி ஐக்கியம். ஜீவனை சிவமாக்குனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சிவயோக மார்க்கம். ஜீவனை சிவத்தோடு இணைச்சிங்கன்னா சிவயோக மார்க்கம். சாம்பவி மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா குண்டலின்றத அம்பாலா பாவிச்சு அம்பாலை வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவத்தோட இணைச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா புருவ மத்தியில இணைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாம்பவி மார்க்கம் அப்படின்னு பேர். நான் வந்து எடுக்க போறேன் உங்களுக்கு சிவசூத்திரமா கொஞ்சம் கொஞ்சமா எதையாவது ஒண்ணு எடுக்கணும். இது எல்லாமே வந்து சாக்தத்துல வர்றது. சாக்தத்துல 2 மார்க்கம், இந்த 2மே சாக்த மார்க்கம். குண்டலி இல்லாம ஜீவன் சொல்லுவோம், பிராணன் அங்க பிராணன் தான். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவன் என்ற பிராணன் அவனை வந்து பாத்தீங்கன்னா சிவத்தோட இணைக்கிறது. அதே சாம்பவியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, குண்டலியை வந்து பாத்தீங்கன்னா குண்டலினியை வந்து இதா பண்ணுவீங்க, அம்பாலா பாவிப்பீங்க. அம்பாலை வந்து பாத்தீங்க அப்படின்னா குண்டலினியை சிவனோட இணைக்கிறது, அர்த்தநாரீஸ்வர ஆக்குறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சாம்பவி மார்க்கம். நான் இது கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்றேன் உங்களுக்கு. கொஞ்சம் சாக்தத்துல வந்து பாத்தீங்கன்னா டெர்மினாலஜிலாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதுக்காக நான் பயந்து அது வேணாம் அப்படின்னு வச்சிருக்கிறது. நிறைய புது டெர்மினாலஜிலாம் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு. நான் போட்டோம் இது கொஞ்சம் மெதுவா சாங்கியமும் இது யோகமும் கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பஞ்ச தத்துவ மார்க்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூலாதார சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா லம் பிருத்வி ஆத்மனே கந்தம் சமர்ப்பயாமி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச பூஜை பண்றவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. பஞ்ச தத்துவங்கள் எதுனா பஞ்ச பூத்தங்கள் இருக்கு பாத்தீங்களா, பஞ்ச பூத்தங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்றது. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமாணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரமாணம் வந்து பாத்தீங்கன்னா யோக தத்துவோபனிஷத்து அப்படின்னு பேரு. யோக தத்துவோபனிஷத்துல 83 இருந்து ஆரம்பிக்குது. யோக தத்துவோபனிஷத்துல 83 இருந்து அந்த இது முடிகிற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா 5 தத்துவங்கள்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா 108வது 103 104 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அழகா சொல்லுது. 107 மந்திரங்கள் இருக்கு அதுல. 83 இருந்து 107 மந்திரங்கள் வரைக்கும் யோக தத்துவோபனிஷத்து. அதுல பஞ்ச தத்துவங்கள்ல தாரணை செய்யறது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது பஞ்ச தத்துவ மார்க்கம்னு பேர். அது பேர் என்னென்ன, மூலாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவி தத்துவத்தை தியானம் பண்றது, தாரணை பண்றது, அதுக்கெல்லாம் இருக்கு. எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் பாதத்துல இருந்து நம்மளுடைய இது வரைக்கும் ஜனனேந்திரியம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாவிக்கிறது, பிருத்திவி தத்துவத்தை பாவிக்கிறது. அப்புறம் அந்த ஜனனேந்திரியத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம மணிப்பூரகம் வரைக்கும் இருக்கிற பகுதியை வந்து பாத்தீங்கன்னா சுவாதிஷ்டானம் சொல்லுவோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜல தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா பாவிக்கிறது. ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தேவதைகள் இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து தத்துவங்கள் இருக்கும். ஆனா இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 82 இருந்து சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா
தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. பூமி ராப்போ நலோ வாயு ஆகாசேதி பஞ்சகஹ ஏசு பஞ்சசு தேவானாம் தாரணா பஞ்சதோச்சியதே பஞ்சதோச்சியதே. ரொம்ப தெளிவா சொல்லுது. பூமி, பிருத்திவி, ஆப்போ அப்படின்னா ஜலம், அப்புறம் அனலக அப்படின்னா அக்னி, அதுக்கப்புறம் வாயு, அதுக்கப்புறம் ஆகாசேதி பஞ்சகஹ ஆகாசம் என்று பஞ்சம் 5. ஏசு பஞ்சசு தேவானா இந்த 5 தேவதைகளிடத்திலையும் தாரணா செய்வது எதுவோ அதுக்கு பேரு பஞ்சோச்சியத்தை. தாரணா பஞ்சோச்சியதே பஞ்சதோச்சியதை. பஞ்சகம் 5 என்று சொல்லப்படுகிறது. எதுல இருந்து எது வரைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றுத்துலயும் அது ரொம்ப டீட்டெயிலா பேசுது. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிருத்திவி சக்கரத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஓம் லம் பிருத்திவியாத்மனே கந்தம் சமர்ப்பயாமி. பஞ்சபூஜை பண்றவங்களுக்கு எல்லாம் தெரியும். லம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கணபதி தேவதா. மூலாதாரத்துல இருக்கிறது கணபதி தேவதை. ஒரு நல்ல வந்து பாத்தீங்கன்னா கணபதியை வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார கொண்டு வந்து அந்த மூலாதாரத்துல இருக்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ளார கொண்டு வந்து தாரணை பண்ணணும். லம் அப்படின்ற மந்திரத்தை வந்து பிரயோகிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜல தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜனனேந்திரியத்திலிருந்து நம்மளுடைய மூத்திரஸ்தானத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நாபி வரைக்கும் தொப்புள் வரைக்கும் இருக்கிற இடைப்பட்ட பகுதியில இருக்கிறது சுவாதிஷ்டானம்னு பேர், அதோட ஏரியா. அந்த ஏரியால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வம்ன்ற பீஜாட்சரம் வருண தேவதையை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு அந்த இடத்துல படங்கள் போட்டுக்கலாம். எல்லாமே நெட்ல எல்லாம் இருக்கு உங்களுக்கு. வருண தேவதை மாதிரி போட்டீங்க அப்படின்னா போட்டுக்கிட்டு எங்கேயாவது போட்டோ ஸ்டில் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா உள்ள கல்பனா பண்றது. அதுல வந்து பாத்தீங்கன்னா வம்ன்ற மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பண்றது. அதே மாதிரி அக்னிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்க அப்படின்னா நம்ம இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அக்னி நாபி சக்கரத்தோடது. நாபி சக்கரத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூரகம்னு பேரு. மணிப்பூரக சக்கரத்துக்கு வந்து அக்னி தேவதை. ரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரம்ன்றது மந்திரம். அந்த இடத்துல பீஜ மந்திரம். ஒவ்வொன்றுத்துக்கும் பீஜாட்சரம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் வாயு தத்துவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிருதய சக்கரத்துக்கு பேர் வந்து அநாகத சக்கரம்னு பேரு. இது வந்து வாயு தத்துவம். இந்த வாயு தத்துவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எம் அப்படின்னு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா எம் 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 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி பார்க்கணும். நீங்க எந்தெந்த எல்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் பண்ணலாம். எது இல்ல தத்துவம் டைரக்டா தத்துவம் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஷன் ஆகிற தன்மாத்திரை தான் விஷன் பண்ணுவீங்க. நீங்க தன்மாத்திரை தான் பண்ண போறீங்க. பீஜாட்சரம் எல்லாமே தன்மாத்திரை ரூபம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓம் நம் நமஸ்தே கணபதையே துவமேவ பிரத்யக்ஷம் தத்துவமசி. நீங்க கணபதி அதர்வசீர்ஷ உபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே அந்த தேவதையை தான் வந்து பாத்தீங்கன்னா கணபதிய லம் ஓம் லம் கணபதையே ஓம் நமஸ்தே அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அந்த லம் தேவதை சொல்லி அதே மாதிரி வருண மந்திரங்களை சொல்லும் போது வம் ரம், அக்னி தேவதைக்கு ரம், இது மாதிரி மூலாட்சரங்களை வந்து பாத்தீங்கன்னா பீஜாட்சரங்களை உச்சரிச்சு அந்த தேவதைகளுடைய வர்ணனைகளை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்திலும் சொல்லப்பட்ட வர்ணனைகளை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு மனசை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சித்திரத்தை வரைஞ்சிக்கணும். அது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட கொடுத்து இல்லைன்னா எதையாவது ஒண்ணுல போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு இப்பதான் ஏஐ வந்துருச்சு. போட்டீங்கன்னா வந்து ஏஐல வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெசென்ட் பண்ற ஒரு நல்ல போட்டோவை அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு பேசாம வந்து பாத்தீங்கன்னா தாரணை பண்றது. மனசுலயே அதுலயே பாக்குறது. பார்த்து 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 அதுக்கப்புறம் அதுல பிரயோகம் பண்றது. லம் 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 லம். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா போட்டோ வச்சுக்கணும். முதல்ல பிரைமரியா வச்சுக்கிட்டு இதே மாதிரி பண்றது. இதே மாதிரி ஒரு வருஷம் 1.5 வருஷம் இது மாதிரி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா கொஞ்ச நாள் பண்ணி 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 அந்த போட்டோ நல்லா மனசுக்குள்ளார வந்துச்சுன்னா அப்படியே மூலாதாரத்துல கொண்டு போயிட்டு அந்த ஸ்பைனல் கார்டு முடியிற இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வால் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து உங்க கணபதியை தூக்கி அங்க வச்சுக்கணும்.
அங்க வச்சுட்டு லம் 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 லம்னு வெளியில சொன்னது போக அப்புறம் உள்ளுக்குள்ளார மனசுல சொல்லிக்கிட்டே அந்த தேவத்தையை நோக்கியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. விற்த்திகள் எல்லாம் லம் 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 லம்னு அந்த தேவதையை நோக்கியே பார்த்துக்கிட்டு விற்த்திகள் எல்லாம் அதுலயே இருந்துச்சு அப்படின்னா அந்த கணபதி பிரசன்னமாவார். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுவாதிஷ்டானத்துல வரும்போது என்ன பண்ணணும், வம் 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 வம். இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரியணும்னா நீங்க நான் சொல்றது எல்லாத்தையும் பரீட்சா பண்ணி பார்க்கணும். லீவு நாள் இருக்குல்ல, லீவு நாள்ல தூங்குவீங்களா எல்லாரும்? லீவு நாளில் என்ன பண்ணணும், இதே டைமுக்கு உட்காந்துட்டு காலையில் சாமி இதை சொன்னார் அதை சொன்னார் அப்படின்னு மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரயோகித்து பார்க்கணும். காலையில் ஒரு 7 மணி வரைக்கும் 4 மணிக்கு உட்காந்திங்கன்னா 7 மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு பண்ணி பாருங்கள். லம் 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 சொல்லிட்டே இருங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு என்ன பண்ணுங்க, வம் 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 வம். உங்களுக்கு தெரியாது இல்லை என்ன என்னெல்லாம் நடக்கும்னு தெரியாது இல்லை. வம் 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 சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சாப்பிட்றதுக்கான பதார்த்தங்கள் எல்லை இல்லாம கிடைச்சிக்கிட்டே இருக்கும். டேஸ்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வம் அன்னைக்கு சொன்னீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் சொன்னீங்கன்னாவே நாக்கெல்லாம் டேஸ்டி ஆகிடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் கிடைச்சிடும் உங்களுக்கு வம்மோட மந்திரம். அதுக்கப்புறம் அக்னிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ரம் 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 ரம். அக்னி தேவதையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வச்சு நாபி சக்கரத்தில் வச்சுக்கிட்டு நல்லா ரம் 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 இது மாதிரி பிரயோகிக்கிறது. அப்புறம் முக்கியமானது இந்த 3த்துக்கு அப்புறம் இருக்கிறது வம். இந்த ஹிருதய கமலத்துல அநாகத சக்கரத்துல இருக்கிறது தான் வம். வம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, இதோடது வாயு தத்துவம். அது ரொம்ப விசேஷமானது இந்த வாயு தத்துவம். வம் 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 எம் இல்ல வம் 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 வம். வம் வந்து வருண தேவதையா? வம்மு விட்டாச்சே. லம்மு வம்மு ரம்மு எம். நான் மாத்தி சொல்லிட்டேன் பாருங்க. எம் எம் தான் ரொம்ப விசேஷம். வந்து எம் 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 ஆகாச தத்துவம். இந்த இடத்துல வந்து ஆகாச தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போட்டுக்கணும். விஷ்ணு பகவானை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம் எம் பிரயோகம் பண்ணீங்கன்னா ரொம்ப உத்கிருஷ்டமாயிடும். ஹம் ஆகாசம் வந்து ஹம் வரப்போகுது. எம் வாயு சொல்லியாச்சு. இப்பதான் எம் 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 வாயு அநாகத சக்கரம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹம் பீஜம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆகாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஹம் பீஜம். ஹம் 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 அப்படின்னு. இது விஷ்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிருதய சக்கரம். ஹிருதய சக்கரம் விஷ்ணு. ஹிரண்ய கர்ப்பன்னு போட்டுக்கலாம். விஷ்ணுன்னு போட்டுங்களா வேம் குழப்பம். தத்துவம் தான் ஹிரண்ய கர்ப்பம். ரெண்டும் ஒன்று தானே. விஷ்ணு சக்கரம் விஷ்ணுவை தான் அங்கதான் தியானம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விசுத்தி சக்கரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டுருங்க. நிறைய நேரடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விசுத்தி சக்கரத்துக்கு இதே பண்ணுங்க. எம்மையே கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே வர்றது. இங்கே ஹிருதயத்துக்கு வரும்போது தான் இது இதுக்கு வரும்போது ஓம்காரத்தை சொல்ல வேண்டியது. இங்கே ஆக்யா சக்கரத்தில் ஓம்காரம். பிந்து மண்டலத்துக்கு மேலே போகும்போது இந்த பிரம்மரந்தரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா சகசிராரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹம் 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 உச்சரிக்க. அப்போ எம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதயம். அதே மாதிரி வந்து விசுத்தி சக்கரத்துக்கும் எம் தான். அப்புறம் ஓங்காரத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புருவ மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா ஆக்யா சக்கரத்துக்கு ஓங்காரம். ஓங்காரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல ஹிருதய சகசிராரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹம் ஆகாச தத்துவம். இத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரயோகிக்கிறது. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னங்கன்னா பஞ்ச தத்துவ மார்க்கம் அப்படின்னு பேர். ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒவ்வொரு தேவதைய மந்திரத்தை பிரயோகம். இதுக்கு அடுத்தது பிண்ட பிரம்மாண்ட அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உபனிஷதங்கள்ல இருக்கக்கூடிய மார்க்கம் வந்து பிண்ட பிரம்மாண்டம் அப்படின்னு பேர்.
இப்ப நான் உங்களுக்கு அதிகமா சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிண்ட பிரம்மாண்டத்தை தான் நான் உங்களுக்கு தத்துவத்துல சொல்லும் போது அதிகமா நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது. என்ன அண்டத்துல இருக்கோ அதுதான் பிண்டம், பிண்டத்துல எது இருக்கோ அதுதான் அண்டம். நான் கம்பேரிசன் ரொம்ப அதிகமா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் சர்வ வியாபியா இருக்கார், என்னோட ஹிருதயத்துல நானா இருக்கார். மாயா வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கு, அதுதான் என்னிடத்துல ஒண்ணும் தெரியலன்ற இக்னோரன்ஸா தூக்கத்துல இருக்கிறது. வெளியில மகாவாயு இருக்கு, அந்த மகாவாயு தான் என்னிடத்துல பிராணனா இருக்கு. வெளியில வந்து பாத்தீங்கன்னா மகத்தத்துவம் சொல்றோம், அதுதான் என்னிடத்துல புத்தி தத்துவமா இருக்கு. வெளியில வந்து பிரம்மாவா இருக்குன்னு நம்ம சொல்றோம், அந்த பிரம்மா தான் என்னிடத்துல வந்து பாத்தீங்கன்னா அகங்கார தத்துவமா இருக்கார். வெளியில வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய மனஸ் தத்துவம் தான் என்னிடத்துல மனசா இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு தேவதைகளையும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கொண்டு வர்றது. பஞ்ச இந்திரியங்களுக்கும் பஞ்ச தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர்றது என்னோட இந்திரியங்கள்லயே. அப்போ அண்டத்துல இருக்கிறத எல்லாத்தையும் பிண்டத்துல பார்க்கிறது எதுவோ அந்த தாரணைக்கு பேரு அண்ட பிரம்மாண்ட பிண்ட பிரம்மாண்ட தாரணா அப்படின்னு பேரு. இது வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள்ல இருந்துதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியம் பிரகதாரணை உபனிஷத்துக்குள் மந்திரம் ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகம்னு 3 திருஷ்டியில வந்து பாத்தீங்கன்னா உபாசனை செய்ய சொல்லும். பிரதான உபாசனையே இதுதான். வரப்போகுது அதான். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் விராட்டு உபாசனை உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்ப ஏகோ தேவதான்னு ஒண்ணு எடுத்தோம். அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10வது அத்தியாயம் முடிஞ்சோன்னு உங்களுக்கு என்ன பண்ண போறேன், வைஸ்வானர வித்யான்னு ஒண்ணு சொல்லி தர போறேன். இந்த மொத்த பிரம்மாண்டத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேகத்துக்குள்ளாரையே வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். உங்களுக்கு மாண்டூக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு நிறைய இடத்துல. சாந்தோக்கியம் ஃபுல்லா இதான். சாந்தோக்கியம் ஃபுல்லா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில இருக்கிறத கொண்டு வந்து நம்ம தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணி பாக்குறது. இதுக்கு பேர் அண்ட பிரம்மாண்ட பிண்ட பிரம்மாண்ட மார்க்கம்னு பேர். பிண்ட பிரம்மாண்டம்னு என்னது, ஆத்தியாத்மிகம், அப்புறம் ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகம். இந்த 3த்தையும் ஒன்றாக பார்த்தல் எதுவோ அது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது முக்கியமானது வந்து, நான் யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்ச தத்துவ மார்க்கத்தையோ சொல்றதே இல்லை. நான் சொல்றது அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவசூத்திரத்துல சொல்லக்கூடிய சிவயோக மார்க்கம் இருக்கு பாத்தீங்களா, பிராணனை பார்க்கிறதுன்றது இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே பிராணனை பேஸ் பண்ணி இருக்கிற உபாசனைகள் எல்லாம் வந்து சிவயோக மார்க்கம்னு பேர். பிராணன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு வச்சு பாத்தீங்கன்னா பண்றதுக்கு பேரு சிவயோக மார்க்கம்னு பேரு. அடுத்து நான் உங்களுக்கு எதை பிரிஸ்கிரைப் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்றது நாத மார்க்கத்தை தான் நான் உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்றேன். சமாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்னது, சப்தானுவித்தம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரூபானுவித்தம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சப்தத்தினால கட்டப்பட்ட யோக மார்க்கம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரூபத்தை வச்சுக்கிட்டு ஃபார்மை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மார்க்கம். 2 மார்க்கம், சப்தானுவித்தம் ரூபானுவித்தம். இதுல வந்து சாஸ்திரம் ரொம்ப அதிகமா பிரிஸ்கிரைப் பண்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வலிமை அதிகமா இருக்கு. முதல்ல சப்தம், பின்னாடிதான் வஸ்து சிருஷ்டி. ஓம் அத நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஓம் அதன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த ஓம் அதன்றதுல இருந்துதான், ஓம்ல இருந்துதான் என்னாச்சு, இந்த பிரம்மாண்டமே உண்டாச்சு. நம்ம ஒரு வஸ்து உண்டானதுக்கு பிறகு பேர் வைக்கல. இந்த கிரியேஷன் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சப்தம், சப்தத்திலிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன். முதல்ல ஓம்காரம், சப்த பிரம்மம்னு பேரு. அதோட எலாபரேட் ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா காயத்ரி. காயத்ரியில இருந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 வேதங்கள் உண்டாச்சு. வேத சப்தங்கள்ல இருந்து தான் பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், இந்த கிரியேஷனை எல்லாத்தையும் பண்றார். ஒரு மேனுவலை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன். அப்ப மேனுவல் என்ன இருக்கும், புக்கு தானே, வெறும் பேர் தானே இருக்கும், வெறும் சப்தம் தானே இருக்கும். அப்ப முதல்ல சப்தம், 2வது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியேஷன். நாளைக்கு நான் என்ன பண்ண போறீங்க டிஃபன் அப்படின்னு கேட்டா ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு தோசை பண்ணலான்னு இருக்கேன். அப்ப தோசை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு மனசுல வந்து ஒரு சங்கல்ப ரூபமா ஒரு சப்தம் வந்ததுக்கு பிறகுதான் அதுக்காக அரிசி ஊற போடணும், உளுந்து ஊற போடணும். போட்டதுக்கு அப்புறம் அதை கிரைண்ட் பண்ணி மறுநாள் தான் என்ன ஆகுது, தோசை வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் வருது. ஆனா சப்தம் எப்போ வந்துருச்சு, இன்னைக்கே வந்துருச்சு. நான் வீடு கட்ட போறேன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு.
2-3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது வீடு வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து வீடு அப்படின்னு ஒண்ணு உண்டாகுது. ஒரு குழந்தை பெத்துக்கு போறேன்னு சங்கல்பம் புருஷனும் பொண்டாட்டி வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி சங்கல்பம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு பெத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு 2 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்க போகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சங்கல்பம், அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன். அப்போ எது உயர்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூபத்தை காட்டிலும் சப்தம் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தது. அதனால நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா பரம்பரையில வந்து பாத்தீங்கன்னா சப்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராமான்யம் ரொம்ப அதிகமா இருக்கிறது. அப்போ நாத உபாசனை தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். இத பத்தி நிறைய உபனிஷதங்கள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாதபிந்து உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்துன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரல. நாதபிந்து உபனிஷத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாதானுசந்தானத்தை பத்தி ஓங்காரத்தை வச்சு ரொம்ப எலாபரேட்டா சொல்லுது. இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா நாதானுசந்தானாத் ந பரோமந்தரஹ, நாதானுசந்தானத்தை காட்டிலும் மேலான மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுது. வேத மந்திரங்கள் எல்லாத்தோட எசன்ஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்காரம். ஓங்காரத்தோட எசன்ஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாதம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முடியும். அப்ப எல்லா மந்திரங்களும் எங்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த மந்திரம் வேணா பண்ணீங்க, லோகத்துல இருக்கிற எந்த மந்திரத்தை பண்ணினாலும் அது சிவ மந்திரமா இருக்கட்டும், விஷ்ணு மந்திரமா இருக்கட்டும், அம்பாள் மந்திரமா இருக்கட்டும், சுப்பிரமணிய மந்திரமா இருக்கட்டும், கணபதி மந்திரமா இருக்கட்டும், இல்ல இப்ப நம்ம சொல்ற மாதிரி பீஜாட்சரங்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது கடைசியில எங்க போய் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாதத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வ மந்திரங்களும் நாதத்துல வந்து முடிஞ்சிடும். அப்ப நாதம் தான் வந்து பாத்தீங்கன்னா சப்த பிரம்மம்னு சொல்லப்படுது. இதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தாரணை. இப்போ உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லி தர்றது வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்கம். ஒண்ணு சிவயோக மார்க்கம், 2வது வந்து பாத்தீங்கன்னா நாத மார்க்கம். இதைதான் நான் சொல்றேன். ரெண்டுத்தையும் இணைக்க போறோம். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சிவனா இருக்கிறது எதுனா டைரக்டா பிராணனை பாக்குறது. சிவயோக மார்க்கத்துல நேரடியா பிராணனையே பார்த்து அபியாசம் பண்றது. ஆனா எல்லாத்துக்கும் சாமர்த்தியம் அது இல்லை. பிராணனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேல உங்களால பார்க்க முடியாது, சாமர்த்தியம் இருக்காது. ரொம்ப நேரம் என்னால பார்க்க முடியல சாமி அப்படின்னும் போது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார ஜபத்தை எடுத்துக்கிட்டு ஓங்காரத்தினால மெதுவா பண்ண அகார உகாரம் அகாரம் முடியும் போது பிராணன் தான் நாதம். பிராணனும் நாதமும் வேறு இல்லை. பிராணனோட சப்தத்துக்கு பேரு நாதம்னு பேர். அப்ப அதனால நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் பாதத்துல இந்த யோக சூத்திரத்தோட முதல் பாதத்துல என்ன பண்ணிருக்கு, 23வது சூத்திரத்துல இருந்து 32வது சூத்திரம் வரைக்கும் ஓங்காரம். முதல் சாதன சமாதிக்கு ஓங்கார சாதனை எவ்வளவு சூத்திரம் கொடுத்துருக்கு பாருங்க. மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 சூத்திரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கு, 23ல இருந்து 32 வரைக்கும். அதுக்கப்புறம் 34வது சூத்திரம் திரும்பவும் என்ன கொடுக்கும் அப்படின்னா சமாதிக்க அபியாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தை சொல்லும். எங்க போனீங்கன்னாலும் முதல் 2 சாதனை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மந்திரம், இன்னொன்னு ஓங்கார மந்திரம், அதுக்கப்புறம் பிராணன். ரெண்டும் வேற இல்லை. அப்ப பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவயோக மார்க்கம் பிராண மார்க்கம்னு வச்சுங்க. நாத மார்க்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓங்காரம்னு போட்டுங்க. எல்லா சப்தங்களும் ஓங்காரமாய் ஓங்காரம் நாதமாயிடும். இது 2 மார்க்கம். இது அப்புறம் நாடி சக்கர மார்க்கம்னு பேரு. நாடி சக்கர மார்க்கம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய சக்கரங்கள் இருக்கு. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேரு சக்கரத்தை வச்சு பூஜை பண்றதெல்லாம் இருக்குல்ல, தசமகா வித்யால நம்ம பண்றாங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவி பூஜை பண்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நவாவரண பூஜை அப்படின்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நவாவரண பூஜை வந்து பாத்தீங்கன்னா கிரியாவா பண்ணாம இப்ப எங்க ஆச்சாரியர்கள்லாம் பண்ணுவாங்க. என்னோட குருநாதர் என்னோட ஆச்சாரியார்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையா பண்ணிட்டு இருந்தோம். அவங்க ஃபேமிலில இருந்து வந்தது, எங்களுக்குலாம் கொடுக்கல, தேவையில்லைன்ட்டாங்க, ஓங்காரம் போதும் போ அப்படின்ட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிரியா பிரதானமா பண்ண மாட்டாங்க. ஏன்னா திரவியங்கள் நிறைய தேவைப்படும், 3 மணி நேரம் 4 மணி நேரம் பண்ணணும். ஆனா இப்ப எங்க ஆச்சாரியர்கள் சுவாமிகளும் குருநாதர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெறும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மானசீகமான உபாசனையை மட்டும் நாடி சக்கரங்கள்ல பண்றது. ஒவ்வொரு இதழ் தாமரை, ஒவ்வொரு இதழ்லையும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இதழ் இருக்கணும், மூலாதாரத்துல எத்தனை இதழ் தாமரை இருக்கணும், சுவாதிஷ்டானத்துல என்ன தேவதை, எத்தனை இதழ் தாமரை, என்ன மந்திரம், இது மாதிரி இந்த உருவத்தைய தேவதை உருவத்திலிருந்து சக்கரத்துல இருந்து எல்லாத்தையும் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து ஒவ்வொருத்துக்கும் டைம் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா பண்றது. இதுக்கு பேர் வந்து நாடி சக்கர மார்க்கம் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வைஷ்ணவ மார்க்கம் அப்படின்னு இருக்கிறது. வைஷ்ணவ மார்க்கத்துக்கு பிரதானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகவதம், பகவத்கீதை.
பாகவதத்திலையும் பகவத்கீதையில இப்ப நம்ம பார்க்க போறோம், பகவத்கீதையில 10வது அத்தியாயம் பார்க்க போறோம்ல. இப்ப 10வது 9வது 8வது எதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமோ 7வது அத்தியாயத்திலிருந்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா 12வது அத்தியாயம் வரைக்கும் பகவத்கீதையில எதெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் தியானத்துக்கான விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வைஷ்ணவ மார்க்கம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்துல வந்து பாத்தீங்கன்னா அநேக நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றதுக்கானது. முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா பாகவதம். இதான் எடுத்துக்கணும். பாகவதத்துல தெளிவா சொல்லிட்டு இருக்க உத்தவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னை எப்படி தியானிக்கணும் அப்படின்னு 11வது ஸ்கந்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 11வது ஸ்கந்தம் 14வது அத்தியாயம் 11வது ஸ்கந்தம் 14வது அத்தியாயத்துல முதல்ல பிராணாயாமம் 10 சொல்லி அதுக்கப்புறம் ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க பிரணவத்தை உச்சாரணம் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் ஹிருதய புண்டரீகம்னு சொல்லக்கூடிய ஹிருதய கமலத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி என்ன தாரண தியானம் பண்ணணும் அப்படின்னு சுவாமியே வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவானே சொல்றார். என்ன வந்து பாத்தீங்கன்னா தியானிக்க யோக்கியமான இடம், தாரண பண்றதுக்கு யோக்கியமான இடம் அப்படின்னு. அப்போ விஷ்ணு மார்க்கத்துக்கு வைஷ்ணவ மார்க்கத்துக்கு பிரதான பிரமாணம் எது அப்படின்னா பாகவதமும் பகவத்கீதையும் அப்படின்னு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்துக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா நிர்குணத்துக்கு வந்தீங்க அப்படின்னா என்ன நிர்குணம் வந்து யாரெல்லாம் சகுனத்தை பண்ணி 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 நல்லா வந்து பாத்தீங்கன்னா இது வரானோ மனசை வந்து பாத்தீங்கன்னா பக்குவப்படுத்தி இருக்கானோ அவனுக்கு என்ன சொல்லுது தெரியுங்களா? தாரணை பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திராட்டக் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவோமா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் திராட்டக். இங்க சொல்லல. தாரணையோட பிரைமரி ஸ்டேஜ் எதுன்னா திராட்டக். திராட்டக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்றோமே இந்த மூக்கு நுனியெல்லாம் பாக்குறதெல்லாம் இருக்குல்ல, இதை நீங்க கண்ணை திறந்துட்டு பண்ணீங்கன்னா திராட்டக்கு, கண்ணை மூடி பண்ணினீங்கன்னா தாரணம், கண்ணை திறந்து பண்ணினீங்கன்னா திராட்டக். இப்ப மூக்கு கண்ணை திறந்துட்டு மூக்கு நுனிய பாருங்க, இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா திராட்டக். அதுக்கப்புறம் நல்ல அபியாசம் ஆக 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 என்ன பண்ணுவீங்க, கண்ணை மூடிப்பீங்க. கண்ணை மூடிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுலயே மனசை வந்து மூக்கோட நுனியிலேயே வைக்கிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்க வச்சு அதையே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா திராட்டக். அந்த திராட்டக் பண்ணி பண்ணி கொஞ்சம் நல்லா நல்லா மனசுல காப்பி பண்ணதுக்கு பிறகு கண்ணை மூடிக்கிட்டு அந்த அந்த உருவத்தையே மனசுல பாத்தீங்கன்னா அது தாரணம். திராட்டக் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே திராட்டக் வந்து கண்ணை திறந்து பண்றது. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணை மூடி பண்றதுக்கு பேரு தாரணம். திராட்டக் பண்ணாம உங்களுக்கு தாரணை சித்திக்காது. திராட்டக்குன்றது ஸ்தூல தாரணைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல தாரணாக்கு பேரு திராட்டக் அப்படின்னு பேரு. வேற ஏதாவது ஒண்ணுத்துல குவிய வச்சு ஒரு ஸ்தூலத்துல பண்ணி 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 அபியாசம் பண்ணி அதை மனசுக்குள்ளார கொண்டு வந்தார். இதுதான் அபியாசம் திராட்டக். இதுல வந்து பாத்தீங்கன்னா அபரோக்ஷானுபூத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ற நிர்குண தியானத்துக்கு பத்தி நிர்குண மார்க்கத்தை பத்தி பேசும்போது சொல்றார், திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜகத் சா திருஷ்டி பரமோதாரா ந நாசாக்ர அவலோகினி. ரொம்ப அருமையானது வந்து பாத்தீங்கன்னா அபரோக்ஷானுபூத்தியில அஷ்டாங்க யோகத்தையும் நிர்குணமா சொல்லியிருக்கு. நிர்குணத்துக்கு வந்து ஸ்பஷ்டமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அபரோக்ஷானுபூத்தின்னு எழுதிங்க. சகுணமா நம்ம எதையெல்லாம் அஷ்டாங்க யோகத்தை பாக்குறோமோ அதை எல்லாத்தையுமே நிர்குணமா உபாசனையா சொல்லப்பட்டிருக்கும். அதுல தாரணையை பத்தி பேசும்போது சொல்லுது, திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா, சிரவணம் மனனம் பண்ணி எல்லாம் பிரம்மம் தான், எல்லாம் ஈஸ்வரன் தான், எல்லாம் ஈஸ்வரன் தான் நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை திரும்ப 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 கேட்கறது, திரும்ப திரும்ப ருத்ரத்தை வந்து பாத்தீங்கன்னா மீனிங்கோட சொல்றது, திரும்ப திரும்ப புருஷ சூக்தத்தை கேட்கறது, திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா லலிதா திரிஷத்திய சொல்றது, மீனிங் பாக்குறது. அதுக்கப்புறம் பகவத்கீதையை வந்து பாத்தீங்கன்னா 9வது 7, 8, 9, 10, 11 முக்கியமா இதெல்லாம் திரும்ப திரும்ப பாடினோன்னு நமக்கு நல்ல மனசுக்குள்ளார ஆயிடும். இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான், நாம ரூபங்கள் எல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா. இந்த திருஷ்டியை வந்து பாத்தீங்கன்னா ஞானமயமா மாத்திக்கிட்டு பஷ்யேத் பிரம்மமயம் ஜகத், இந்த ஜெகத்தை மொத்தமா எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது எல்லாம் ஈஸ்வரன் தான், சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து,
இது எல்லாம் விஷ்ணுமயமா தான் இருக்கு. வெறும் வெளியில தெரியறது நாம ரூபம். கம்மல் தங்கம், மூக்குத்தி தங்கம், ஒட்டியானம் தங்கம், பிரேஸ்லெட் தங்கம் அப்படின்னு எல்லாத்தையும் தங்கம் தங்கம் தங்கம்னு பாக்குற மாதிரி இங்க இருக்கக்கூடியது எல்லா நாமரூபங்களுக்கும் கீழையும் ஈஸ்வரன் தான் இருக்கார், நாமரூபமா பரிணமிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் பாத்தீங்க அப்படின்னா பஷ்யேத் பிரம்மமயம் ஜெகத்து சா திருஷ்டிகி பரமோதாரா. அந்த திருஷ்டி தான் மிகவும் பாத்தீங்கன்னா உதாரான்றதுக்கு அர்த்தம் உயர்ந்தது, பரம உதாரா, ரொம்ப மேலானது. நாசாகிர அவலோக்கினி, மூக்க பாக்குறதுலாம் பெருசு இல்லப்பான்னு பாருங்க. அப்பவாத சாஸ்திரம் அப்பவாத சாஸ்திரம் நான் சொல்லுவேன் தெரியுங்களா உங்களுக்கு. வேதாந்தம் என்னது? அப்பவாத சாஸ்திரம். இந்த லாஸ்ட்ல 8வது தான் நம்ம நிர்குணம் வச்சிருக்கோம். 7 மார்க்கங்கள் பாத்தீங்க அப்படின்னா சகுணம். 7 சகுணத்துல தாரணம் பண்ற மார்க்கம். இந்த 7த்தையும் பாத்தீங்கன்னா இந்த நிர்குணம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா போட்டு உடச்சு துவம்சம் பண்ற, அப்பவாதம் பண்ற. இந்த மூக்கு நுனிய பாருன்னு முதல்ல சொல்லும். ஆச்சரிய பாஷ்யத்துல வியாசர் சொல்லியிருக்காரா? மூக்கு நுனிய பாக்குறது, நாசிகாகிரே ஜிஹ்வாகிரே, நாக்கு நுனிய பாக்குறது, மூக்கு நுனிய பாக்குறது. சங்கரர் சொல்றாரு, மூக்கு நுனிய பாக்குறதுலாம் பெருசு இல்லப்பா, சர்வத்திலேயே ஈஸ்வரன் இருக்காருன்னு சர்வத்தையும் ஈஸ்வரமயமா பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதுதான் பாத்தீங்கன்னா உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது பாத்தீங்கன்னா 116 அபரோக்ஷ அனுபூதி. அதுக்கப்புறம் 122ல பாத்தீங்கன்னா முக்கியமானது ஒண்ணு இருக்கு. என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது தாரணைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமானது சொல்லுது. திராட்டுக்கு சொல்லி தாரணைய சொல்லுது. எத்திர எத்திர மனோ யாதி பிரம்மணஸ்தத்ர தர்ஷனாத் மனசோ தாரணம் செய்வ தாரணாசா பராமதா. எத்திர எத்திர மனோயாத்தி, நிர்குணத்துக்கு என்ன தெரியுங்களா முக்கியமானது? எங்கெங்கெல்லாம் தாட்டு வருதோ, எந்த தாட்டு வந்தாலும் அந்த தாட்டை பாத்தீங்க அப்படின்னா அது பிரம்மம், அது பிரம்மம், அது பிரம்மம்னு பாவிக்கிறது. எந்த தாட்டு வந்தாலும் எருமாடு 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 பிரம்மம், எருமாடு பிரம்மம், எருமாடு. பசுமாடு வந்துச்சுன்னா பசுமாடு பிரம்மம், பசுமாடு பிரம்மம். குரங்கு வந்துச்சுன்னா குரங்கு பிரம்மம், குரங்கு பிரம்மம், குரங்கு பிரம்மம். எந்த தாட்டு வந்தாலும் அந்த தாட்டை பாத்தீங்க அப்படின்னா பிரம்மமா பாவிக்கிறது. மனசு எதுல போச்சுனாலும் எத்தனை எத்தனை மனோயாத்தி, எந்தெந்த விஷய சிந்தனைய மனசு பண்ணுதோ அந்தந்த இடத்துலலாம் பிரம்மனஸ் தத்திர தர்ஷனாத், அந்த நாமரூபம் போய் அந்த நாமரூபத்துக்கு கீழே இருக்கிறது வெறும் கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் மனசோட விருத்திகள் கல்பிதம். எரும மாடுன்னு எனக்கு ஒரு தாட்டு வருதுன்னா அந்த எரும மாடுன்ற தாட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா சுத்த கான்சியஸ்னஸ் இருக்கு. நான் இருக்கேன், நானு கண்டிப்பா மேல எருமாடுன்னு ஒண்ணு தாட்டு இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா எந்த தாட்டு வந்தாலும் அந்த தாட்டு நாமரூபம் போய் நாமரூபத்துக்கு கீழே பிரம்மம் தான் இருக்குன்னு பாவிக்கிறது எதுவோ மனசோ தாரணம் செய்வ, இது மாதிரி ஒவ்வொரு தாட்டையும் பார்க்கிறது எதுவோ அதுதான் தாரணையில பாத்தீங்கன்னா தாரணம் செய்வ தாரணா சா பராமதா, அதுதான் மேலான தாரணை. ஏதாவது ஒரு நாமரூபத்துல பாத்தீங்கன்னா 7 மார்க்கம் நாமரூபத்துல, அந்த 7 மார்க்கமும் ஒண்ணு இல்லை சாமி, அதெல்லாம் சும்மா. ஏன்னா மாயாமயன்ற எல்லாமே நீங்க எந்த தத்துவத்துல உயர்ந்த தத்துவம், ஆதித்யன், சந்திரன், நட்சத்திர தாரகைகள், இல்ல புருவமத்தி, இல்ல ஓங்காரம், புண்ணாக்கு, எதை பண்ணினாலும் அது எதுக்குள்ளார அப்படின்னா நாமரூப சப்தங்கள் எது வந்தாலும் அது கீழானது. அப்ப எது மேலானது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் பிரம்மம் பிரம்மம் பிரம்மம்னு நீங்க பாவிச்சீங்கன்னு வச்சுங்க, பாக்குறீங்கன்னு வச்சுங்க, அதுதான் இருக்கிறதுலயே உயர்ந்த தாரணை அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுது. அதனால பாத்தீங்க அப்படின்னா அபரோக்ஷ அனுபூதி அப்படின்னு எடுத்துங்க. இது இல்லாம நிறைய உபனிஷதங்கள், யோக தத்துவோபனிஷத்து, யோக சூடாமணி உபனிஷத்து, நிராலம்பன உபனிஷத்து, இது மாதிரி நிறைய உபனிஷதங்கள் பாத்தீங்கன்னா அற்புதமான உபனிஷதங்கள் இருக்கு. எல்லாம் பாத்தீங்கன்னா நிர்குண தாரணைய பத்தி சொல்லுது. இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம நிதித்தியாசனம் பண்ண வேண்டும். ஆயிடுச்சா? இதோட நிப்பாட்டு. இப்ப ஆச்சாரியர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளியரா சொல்லியிருக்கார். தேசபந்த சித்தஸ்ய தாரணம், சித்தத்தினுடைய விருத்திகளை என்ன பண்ண போறோம்னா ஒரே விஷயமா திரும்ப 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 ஒரே விஷயத்துல கட்டி போடுறது. ராம் 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 ராம், ஓம் 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 ஓம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம
அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாமத்திலேயோ இல்ல ஒரு ரூபத்திலேயோ தொடர்ந்து அந்த ஒரு விருத்திய வந்து பாத்தீங்கன்னா அதே விருத்திய பிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு பேரு தாரணம். ஆச்சாரியார் சொல்லும் போது என்ன பண்றார், நாபி சக்கரத்துல, ஹிருதய புண்டரீகத்துல, ஹிருதய கமலத்துல, மூர்தினி ஜோதி சகசிரார ஜோதியில, அப்புறம் நாசிகாகிரே மூக்கோட நுனியில, அப்புறம் ஜிஹ்வாகிரே நாக்கோட நுனியில, இது ஏவமாதிஷு தேசேஷு, இந்த மாதிரி இடங்கள்ல இந்த சித்தத்தை பாகியேவா வெளியில ஏதாவது ஒரு விக்கிரகமா இருக்கட்டும், எதுலையாவது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்தசிய விருத்தி மாத்திரேன்னு அதை ஹைலைட் பண்ணீங்க. சித்தத்தோட விருத்திகளை மட்டும் கட்டி போடுதல், விருத்திகளை இல்லாம பண்றது இல்ல. நல்லா தெரிஞ்சுங்க, சேனலைஸ்டு திங்கிங். விருத்திய வந்து நிரோதம் பண்றது தாரணை இல்லை. விருத்திய வந்து ஒரே விஷயமா ஆக்குறது தான் வந்து பாத்தீங்கன்னா தாரணை என்று சொல்லப்படுகிறது. சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் 2வது சூத்திரம் சொல்றார். 2வது சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா தியானத்துக்கான லட்சணம் சொல்றார். தத்ர பிரத்யைகதானதா தியானம், தத்ர பிரத்யைகதானதா தியானம், தத்ர பிரத்யைகதானதா தியானம். தத்ர அப்படின்னு என்ன அர்த்தம், தஸ்மின் விஷய தஸ்மின் தேசே. நீங்க தாரணைய எதுல பண்ணினீங்களோ, எந்த விஷயத்துல பண்ணினீங்களோ, ஒண்ணு வந்து ஹிருதய கமலத்துல நல்லா விஷ்ணுவை வந்து பாவிச்சிங்க அப்படின்னா அந்த பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா எது பிராக்டிஸ் பண்ணப்படுதோ அதுக்கு பேரு தாரணான்னு பேரு. பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 12 செகண்ட் தொடர்ந்து நம்மளால வந்து ஒன்றத்தை பார்க்க முடியும்னா ஒரு தாரணான்னு சொல்றோம். நம்ம 12 செகண்ட் ஒரே விஷயத்துல வேற தாட் வராம ஒரே தாட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தாரணா. 12 செகண்ட் அடிச்சா அதே விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதே விஷயம்னா எதுல தாரணம் பண்ணமோ அதே விஷயத்துல தத்திர, தத்திர அப்படின்னா தாரணை செய்த விஷயத்திலேயே பிரத்யய ஏகதானதா. பிரத்யைகதானதா பிரிச்சோம்னா பிரத்யய, பிரத்யம்னா தாட்டு விருத்தி. அதே விஷயத்துல விருத்தி வந்து பாத்தீங்கன்னா ஏகதானதா. ஏகதானதா அப்படின்னா தொடர்ந்து ஒன்றான தன்மையா, தைலதாரை போன்று. நீர் ஒழுகு போல இல்ல, நீரை தண்ணியை ஊத்துனீங்கன்னா விட்டு விட்டா விடுவோம். தைலத்தை ஊத்துனீங்க அப்படின்னா தைலம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் தைலத்தை இப்ப இருக்கிறதுலாம் நிறைய ரீஃபைன் பண்ணி தண்ணி மாதிரி ஆகி விட்டாங்க. தைலம்னாவே என்ன அர்த்தம்னு கேட்டா விளக்கெண்ணெய் மாதிரி இருக்கணும், பிசு 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 பிசுன்னு இருக்கணும். விட்டா விளக்கெண்ணெயை விட்டீங்கன்னா என்ன ஆகும், அப்படியே ஒழுகிட்டே இருக்கும். அது மாதிரி ஏக தானத்தா அப்படின்னு என்ன அர்த்தம், ஒன்றான தன்மையை உடையது போலவே விருத்தி. ஓம் 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 12 செகண்ட் வரைக்கும் அதுக்கு பேரு தாரணா. 12 செகண்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு பேரு தியான அபியாசம். நல்லா தெரிஞ்சுங்க, 12 செகண்ட் வரைக்கும் நீங்க நிக்கிற எபிலிட்டி வர வரைக்கும் நீங்க பண்ற அபியாசம் தாரணான்னு பேர். ஓம் 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 ஒரு 12 ஓங்காரத்தை சொல்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், வேற எந்த தாட்டும் இல்லாம ஃபிக்ஸ் பண்ணி வைக்க முடியுது அப்படின்னா அந்த அபியாசத்தை நீங்க நல்லா பர்ஃபெக்ஷனா கொண்டு வந்துட்டீங்கன்னா தாரணை. இந்த 12க்கு மேல இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் சாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா தாரணை தியானமாக பரிணமிக்கும். ஒரு சின்ன பூ மொட்டு வந்து பாத்தீங்கன்னா பூவா மலரும்.
ஒரு மொட்டுதான் பூ ஆகுது ஒழிய பூ தனியா இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, தியானம் என்பது ஒரு பூ மாதிரி. அப்ப பூவை வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா பூக்குமான பூக்காது, மொட்டுதான் பூவா மாறும். தாரணதான் தியானமாக மாறும். 12 செகண்ட் வரைக்கும் அதுக்கு பேரு தாரணை. 12 செகண்டுக்கு மேல போச்சுன்னா அதுக்கு பேரு தியான அபியாசம். அந்த தியான அபியாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை இருக்கும் அப்படின்னா 12 × 12 ஆச்சு அப்படின்னா 144 செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சு அப்படின்னா நீங்க தியான அபியாசம் முடிஞ்சுதுன்னு அர்த்தம். 144 தாட்டு, 144 க்ஷணம், இல்லைன்னா 144 வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம். இது வந்து எந்த ஒரு நடுவுல தாட்டு வேற எதுவுமே வரக்கூடாது, தைலதார மாதிரி ஆகணும். அப்படி ஆச்சு அப்படின்னா அதுக்குதான் பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம், தியானம். ஒரு தியானம் அப்படின்னு பேர். அந்த தியானம் தான் என்ன ஆகும், ஃப்ளவர் மாதிரி பூத்துச்சா, பூத்தோன வாசம் வந்துச்சா, வாசம் வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த தியானம் மெதுவா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பூ காயாயி காய் ஃப்ரூட்டா பழமா மாறுற மாதிரி சமாதி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா சமாதியா பரிணமிக்கும். 144 செகண்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த தியானம் நீடிக்கும் போது அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா திரிபுட்டி இல்லாமல் போய்விடும். அதுக்கு பேரு சமாதின்னு பேரு. திரிபுட்டினா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா தியானிப்பவன், தியானம், இந்த ரெண்டும் தியானிக்கப்படுகின்ற ஆப்ஜெக்டோட ஒன்னாயிடுச்சு அப்படின்னா, மூணுன்னு ஒண்ணு இல்லாம ஒன்னாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு சமாதி அப்படின்னு பேரு. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், தாரணை தான் தியானம் ஆகுது, தியானம் தான் சமாதி ஆகுது, வேற வேற இல்லை. யாராவது டைரக்டா ஒருத்தர் ட்ரை பண்றாங்க அப்படின்னா தோத்து போயிட்டே இருப்பாங்க. நிறைய இடத்த தோத்து போயிட்டே இருக்கிறாங்க. சிரவண மனனம் பண்ணாம ஆத்மா தியானம் பண்றது முடியாது. பஞ்சமூர்த்தங்கள்ல ஏதாவது மூர்த்தங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாமத்திலேயோ மூர்த்தங்கள்லயோ அனுஷ்டானம் பண்ணாம ஈஸ்வர தியானம் சம்பவிக்காது. நிறைய இடத்துல இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலா பிரைமரியா நீங்க தாரணைய பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தியானம் சம்பவிக்குது. ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, தத்திர அந்த தாரண விஷயத்தில் பிரத்யேனா தாட், அந்த தாட்டோட ஏக்கதானத்தா ஒன்றுபட்ட தன்மை போல இருக்கின்றதற்கு தியானம் என்று பெயர். ஒவ்வொரு தாட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். எப்படி ஆச்சாரியர் சொல்ற, தஸ்மின் தேசே, வியாச பாஷ்யத்துல தத்திரன்றதுக்கு அர்த்தம் தஸ்மின் தேசே. தாரணை எதுல பண்ணினீங்களோ அந்த இடத்திலேயே அந்த விஷயத்திலேயே தியேய ஆலம்பனஸ்ய, தியானம் செய்ய யோக்கியமான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஆப்ஜெக்டுக்கு என்ன பேரு, தியேயன்னு பேரு. அதுக்கு இல்லாம இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், ஆலம்பனம்னு அர்த்தம் விஷயம்னு அர்த்தம். ஆலம்பனம்ன்றதுக்கு அர்த்தம் தியானிக்க யோக்கியமான விஷயத்துக்கு பேரு ஆலம்பனம். அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா தேய ஆலம்பனஸ்ய. நான் ஒரு விஷயத்தை எடுத்திருக்கேன், ஓங்காரத்தை எடுத்திருக்கேன். இல்லைன்னா கிருஷ்ணரை வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசனை பண்றதுக்கு எப்படி உட்காரணும், கிருஷ்ணர் எப்படி உட்கார்ந்து இருக்கணும், அவர் கையில என்ன இருக்கு, காலில் என்ன இருக்கு அப்படின்னு பாகவதத்துல சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார கல்பனை பண்ணிக்கிட்டு, இல்ல வந்து சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹார்த பிரம்ம வித்யால இவரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவரை வந்து சிதம்பரம் நடராஜரை சொல்லியிருக்கு, அதை வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார கொண்டுட்டு வந்தோம். நான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன பேரு, ஆப்ஜெக்டுக்கு என்ன பேரு, தியேய ஆலம்பனம். தியானம் செய்ய யோக்கியமான ஒரு சாதனம், இன்ஸ்ட்ருமெண்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரத்யேயஸ்ய, அதுல ஒரு தாட்டு உண்டாகுது. முதல்ல நான் என்ன பண்றேன், அந்த தாட்டு ஒண்ணு போயிட்டே இருக்கு, கிருஷ்ணா 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 ஓம் 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 ஓம்னு அந்த கிருஷ்ணனை பார்த்து 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 நான் ஓங்காரத்தை என்னுடைய தாட்டு ஒவ்வொன்று பண்ணுது. நடுவில் கிருஷ்ணனோட கனெக்ட் பண்றேன் வேற வேற சிந்தனையினால. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நீதான் 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 கிருஷ்ணா எல்லாம், நீதான் கிருஷ்ணா எல்லாம், நீதான் கிருஷ்ணா எல்லாம். அப்ப அந்த உனக்கு வந்து பாத்தீங்கன்னா நாமம் வந்து ஓங்காரம், உனக்கு நாமம் ஓங்காரம் அப்படின்னு ஓம் 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 ஓம். மனசு எப்ப டல் ஆகுதோ அப்ப வந்து கொஞ்சம் பாவிக்கிறது, நீதான் கிருஷ்ணா ஓங்காரமா இருக்க, நீதான் எல்லாமா இருக்க அப்படின்னு. திரும்ப ஓம் 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 ஓம்.
இது மாதிரி ஒவ்வொரு தாட்டும் வேற ஒரு தாட் இல்லாம ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஆச்சாரியர் சொல்றாரு ஏக்கதானத்தான என்ன சுவாமி அப்படின்னா சதுர்ஷ பிரவாகன்னு சொல்லிட்டார். சதுர்ஷ பிரவாகம்னு என்ன அர்த்தம்? ஒரே மாதிரி பிரவாகம் போகணும். ராம் 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 ஓம் 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 ஓம். வேற டிஃபரெண்டே இருக்கக்கூடாது. சேம் தாட். சதுர்ஷன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கணும், டிஃபரன்ஸ் இருக்கவே கூடாது. சதுர்ஷமான பிரவாகம்னு போட்ட எண்ணங்கள் வந்து ஒரு நதியில வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிரவாகமா தண்ணி போயிட்டே இருக்குமோ அதே மாதிரி தாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓம் 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 ஓம். நீங்க எதை எடுத்துக்கிறீங்களோ அதே தாட்டு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து போறது எதுவோ பிரத்யாந்தரேன அபராமிருஷ்டோ வேற ஒரு தாட்டோட சம்பந்தம் இல்லாததாக. ஒரே தாட்டு போகணும், வேற ஒரு தாட்டோட சம்பந்தம் இல்லாம ஆகணும். அப்படிப்பட்டு இருக்கிறதுக்கு பேர் அபராமிருஷ்டன. பிரத்தியாந்தரேன அப்படின்னு அர்த்தம் அந்நிய பிரத்தியேன, அந்நிய விருத்தி. பிரத்தியாந்தரம்ன்றதுக்கு அர்த்தம் அந்நிய தாட்டு, வேற எந்த தாட்டோடையும் அபராமிருஷ்டோ. அபராமிருஷ்டகனா இந்த சித்தம் வேற எந்த தாட்டையும் சம்பந்தப்படாம அதை டச் பண்ணாம நீங்க எடுத்துக்கிட்ட அதே தாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தைலதார மாதிரி பிரவாகம் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு தியானம் அப்படின்னு பேரு. சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து டைம் ஆச்சு. நாளைக்கு மீதியை நம்ம பார்ப்போம். ஒரு 3-4 சூத்திரம் திரும்ப திரும்ப நான் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரேன். நிறைய பிரமாணங்கள் சொல்றேன். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நாராயண எல்லாம் இப்ப போயிட்டு இருக்க பகவத்கீதையோட கனெக்ட் பண்ணிக்கணும். பகவத்கீதையில ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா 12வது அத்தியாயம் வரைக்கும் சகுன தியானங்கள் தான் போக போகுது. ஒவ்வொரு ஆலம்பனத்தை தான் எப்படி நான் சிந்தனை பண்ணணும்னு அர்ஜுனன் கேட்டிருக்கான். எப்படி சிந்தனை பண்றது அப்படின்றத. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வேற அது வேறன்னு நினைக்காதீங்க, எல்லாம் ஒண்ணுதான்.